மத்திய அரசின் வேலைவாய்ப்பில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக ஏட்டின் மீது ஏறி முழக்கங்களை எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜன். வணக்கம். எத்தனை பேர் வரை இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? மேலும் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் எப்படி இருக்கு? பிரியங்கா, மத்திய அரசின் வேலைவாய்ப்பில் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். மாநில அரசு வேலைவாய்ப்பில் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டுமே வேலை வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ரயில்வே துறை, அஞ்சல் துறை உள்ளிட்ட மத்திய அரசு காலி இளைஞர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் பட்டியல் எழுத்தர் உதவியாளர் மற்றும் காவலர் உள்ளிட்ட தற்காலிக பணியிடங்களை மாநில அரசின் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்ப வேண்டும். வருவாய்த்துறையில் கிராம உதவியாளர், சத்துணவு மற்றும் அங்கன்வாடியில் அமைப்பாளர், உதவியாளர் மற்றும் சமையலர் பணியிடங்களுக்கு பணம் வாங்காமல் தகுதியானவர்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செயல்படாத மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை முற்றுகையிடுவதை கோரி அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து வேலைவாய்ப்பு அலுவலக வாயில் கேட்டின் மீது ஏறி முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தினால் திருவாரூர் மண்ணை சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.